2026ஆம் ஆண்டில் முதல் சூரிய கிரகணமானது பிப்ரவரி 17ஆம் தேதி அன்னைக்கு நிகழ இருக்குதுங்க. இந்த நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும், என்ன விஷயத்தை செய்ய வேணும், என்ன விஷயத்தை செய்யக்கூடாது, சூரிய கிரகணம் எப்பொழுது தொடங்குகிறது, எப்பொழுது முடிவடைகிறது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்களும் சூரிய கிரகணத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 2026ஆம் ஆண்டில் முதல் சூரிய கிரகணமானது பிப்ரவரி 17ஆம் தேதி அன்னைக்கு நிகழ இருக்குதுங்க. அதுவும் இந்த கிரகணம் மாலை 5:31 மணிக்கு தொடங்கி இரவு 7:57 மணியோடு முடிவடையுது. கிரகணங்கிறது ஒரு சாதாரணமான வானியல் நிகழ்வு அப்படின்னு அறிவியல் ஆராய்ச்சியாளர்களாக தெரிவிக்கப்பட்டிருக்குதுங்க. அதே போல் சாதாரண மக்கள் மட்டும் இல்லாமல் கர்ப்பிணி பெண்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது இந்த கிரகண நேரத்தில் முக்கியமானதாக சொல்லப்படுதுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா இந்த கிரகண நேரத்தில் எல்லோருமே கவனமாக இருக்க வேணும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. கிரகணம் என்பது இந்து புராணங்கள் படி இறைவனை பூஜை செய்வதற்கு உரிய நேரம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. மற்ற எந்த ஒரு விஷயத்திற்கும் ஏற்ற நேரம் இல்லை அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. இந்த நேரத்தில் எந்த ஒரு முக்கிய முடிவுகளை எடுப்பதாக இருந்தாலும் இந்த நேரத்தில் நம்ம தவிர்த்து கொள்வது நன்மையை கொடுக்குங்க. புதிய திட்டங்கள் எதுவுமே செயல்படுத்தாமல் இருப்பது ரொம்பவே நல்லது. சந்திரன் மனோகாரகன் என்பதனால மனசஞ்சலம் தரக்கூடியவராக இருக்கக்கூடியவர் என்பதால் இந்த கிரகண நேரத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்க வேணுங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா கிரகண நேரத்தில் நம்ம எல்லோரும் சாப்பிடுவதை தவிர்த்து கொள்ள வேணுங்க. கர்ப்பிணிகளும் சாப்பிடாமல் இருப்பது நல்லதுங்க. முடிந்தால் தண்ணீரை எடுத்துக்கொள்ளலாங்க. வேணும்னா கொதிக்க வைத்த தண்ணீரை நீங்கள் ஆற வைத்து குடிப்பது ரொம்பவே நல்லதுங்க. அப்படி நம்ம கிரகண நேரத்தில் உணவு எது எடுத்துக்கொண்டாலுமே நம்முடைய வயிற்றில் உணவு இருந்தாலுமே அந்த உணவானது செரிமானம் ஆகாமல் பல பிரச்சனைகளை ஏற்படுத்துங்க. இதனால் கர்ப்பிணி பெண்களுக்கும் அவங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் பாதிப்பு ஏற்படலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே பார்த்தீங்க அப்படின்னா சமைத்த உணவு கிரகணத்திற்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிடுவது ரொம்பவே நல்லதுங்க. அப்போது அந்த உணவு உடலில் நன்றாக செரித்திருக்குமாங்க. உணவு பொருட்களை மீது இருந்துச்சு அப்படின்னா அதன் மீது நீங்கள் தர்பை புல்லை இல்லைன்னா துளசி இலைகளை போட்டு வைப்பது ரொம்பவே முக்கியமானதாகுங்க. அதே போல் கிரகண நேரத்தில் யாரும் வெளியில் வராமல் இருப்பது ரொம்பவே நல்லது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் வெளியில் வராமல் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்குதுங்க. சூரிய கிரகணத்தின் போது தீய கதிர்வீச்சுக்கள் வெளியாகும் அப்படிங்கிறதுனால இது கர்ப்பிணி பெண்களையும் கர்ப்பிணி பெண்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைகளையும் பாதிக்குமாங்க. தர்பை புல் கிரகண நேரத்தில் வெளியாகும் தீய கதிர்வீச்சுக்களை உட்கிரகித்து கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்டதாகுங்க. இதனால தான் நம்ம சமைத்த உணவுகளின் மீது தர்பை புல்லை போட்டு வைப்பது நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது. கிரகண நேரத்தில் நமக்கு மனக்குழப்பம், கவனச்சிதறல் போன்றவை ஏற்படுங்க. பயணம் செய்வதாக இருந்தாலும் சரிங்க, வேறு எங்கு செல்வதாக இருந்தாலும் சரி, இந்த கிரகண நேரத்தில் நம்ம தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. கிரகண நேரத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் உடம்புலையுமே தலைக்குமே எண்ணெய் தேய்த்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் நகை வெட்டக்கூடாதுங்க. அதே போல் உடம்புல ஏதேனும் ஒரு இடத்துல அரிப்பு ஏற்பட்டால் சொரியாமல் இருப்பது ரொம்பவே நல்லது. அப்படி செஞ்சாங்க அப்படின்னா அவங்களோட குழந்தைக்கு மங்களமான மச்சம் போன்ற அடையாளமானது ஏற்படும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா பொதுவாக கிரகண நேரம் இறைவனை வழிபடுவதற்கு மட்டும்தான் உகர்ந்த நேரம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நேரத்தில் நம்ம இறைவனுடைய துதிகளை நம்ம உச்சரிக்க வேணுங்க. இப்படி நம்ம உச்சரித்தோம் அப்படின்னா பல மடங்கு, அதாவது 100 மடங்கு அதிகமான பலனானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் கர்ப்ப காலத்தில் அந்த பெண்கள் இறை வழிபாடு செய்வதும் புராண கதைகளை படித்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு நல்லருளானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. கிரகண நேரத்தில் இதை செஞ்சாங்கன்னா பல மடங்கு நல்ல பலன்களானது கிடைக்கும். கர்ப்பிணி பெண்கள் மட்டும் இல்லைங்க,
மற்றவர்களும் இறைவனுடைய மந்திரங்களை சொல்லி வழிபடுவது நன்மையை கொடுக்குங்க. நம்ம கிரகண நேரத்தில் சொல்ல வேண்டிய எளிமையான மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஓம் நமச்சிவாய நமக, ஓம் கணபதியே நமக, ஓம் சரவண பவா, ஸ்ரீராம ஜெயம், ஓம் நமச்சிவாயா போன்ற எளிமையான மந்திரங்களை சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் கந்த புராணம், ராமாயணம், அனுமன் சாலிசா, மகாலட்சுமி போன்ற மந்திரங்களை சொல்லி நம்ம வழிபடுவது ரொம்பவே முக்கியமானதாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. அதே போல் சூரிய கிரகணத்தால் அதிகமாக பாதிக்கக்கூடியது நம்முடைய கண்கள் தாங்க. அது கர்ப்பிணி பெண்களுக்கு மட்டுமில்லை, எல்லோருக்குமே இந்த பிரச்சனைகளை உண்டாக்குமாங்க. சூரிய கிரகணத்தை வெறும் கண்ணால் நம்ம நேரடியாக பார்க்கக்கூடாது. கிரகண நேரத்தில் வீட்டை விட்டு வெளியில் வராமல் இருப்பது ரொம்பவே நல்லதுங்க. வந்தாலும் சூரியனை நம்ம பார்க்கக்கூடாது. இது கண்களுக்கு பாதிப்பை உண்டாக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. சூரிய கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் வீட்டை விட்டு வெளியில் செல்வதனால வயிற்றில் இருக்கக்கூடிய கரு மற்றும் குழந்தைகளுக்கு சில பாதிப்புகளை ஏற்படுத்துமாங்க. கர்ப்பிணி பெண்கள் வயிற்றில் சூரிய ஒளி படும்போது கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய நரம்பு மண்டலங்களானது பாதிக்கப்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே கர்ப்ப காலத்தில் சூரியன் இல்லைன்னா சந்திர கிரகணத்தை நேரடியாக பார்க்கும்போது வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஏதாவது குறைபாடுகளோடு பிறப்பாங்க. பிரசவ தழும்புகள் சருமத்தில் வெளிப்படையாக உருவாகும் அப்படிங்கிறது காலங்காலமாக சொல்லப்பட்டு வருதுங்க. சூரிய கிரகணம் என்பது சந்திரன், பூமி மற்றும் சூரியன் இடையே நேர்கோட்டில் வந்து நிற்கும்போது சூரியனின் ஒளி பூமியை முழுமையாகவோ இல்லைன்னா ஒரு பகுதியாகவோ அடையாமல் மறைக்கப்படுவதை குறிப்பதாகுங்க. இந்த நிகழ்வு அமாவாசை நாளில் மட்டுமே நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே சந்திரன் சூரியனை முழுமையாக மறைப்பதனால முழு சூரிய கிரகணமானது உருவாகுதுங்க. இல்லைன்னா ஒரு பகுதி மட்டும் மறைப்பதனால பகுதி சூரிய கிரகணமானது உருவாகுது அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே சூரியன் வளையம் போல தெரிஞ்சிச்சுன்னா அது வளைய சூரிய கிரகணம் அப்படின்னும் அழைக்கப்படுது. சூரிய கிரகணம் அப்படிங்கிறது ஒரு இயற்கையான விண்வெளி நிகழ்வாகுங்க. இதை நேரடியாக நம்முடைய கண்களால் பார்க்கக்கூடாதுங்க. ஒவ்வொரு வருஷத்தினுடைய தொடக்கத்திலுமே சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் போன்றவைகள் நடைபெறுவது வழக்கமாகும். அந்த வகையில் 2026 முதல் சூரிய கிரகணம் பிப்ரவரி மாதத்தில் நடைபெற இருக்குதுங்க. சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில சந்திரன் வரும்பொழுது குறிப்பிட்ட சில மணி நேரங்களில் இந்த சூரிய கிரகணமானது நிகழும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக பார்த்திங்கன்னா சூரிய கிரகணம் அனைத்துமே அமாவாசை நாட்களில் தான் நடைபெறுமாங்க. இதற்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா அமாவாசை நாளில் தான் சந்திரன் பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் இருக்குமாங்க. அப்பொழுது சூரியனிலிருந்து வரக்கூடிய ஒளியை சந்திரன் மறைக்க வாய்ப்பானது ஏற்படுங்க. இதனால் பூமியில் இருந்து பார்க்கும்போது சூரியன் முழுமையாகவோ இல்லைன்னா பகுதி அளவிலும் மறைந்தது போல நமக்கு தெரியுமாங்க. இதுவே சூரிய கிரகணம் அப்படின்னும் அழைக்கப்படுது. அந்த வகையில் இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் பிப்ரவரி மாதம் 17 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நிகழ இருக்குது. இது மாசி மாத அமாவாசையில் நடைபெறக்கூடிய கிரகணம் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் நடக்கக்கூடிய சூரிய கிரகணத்தை பார்க்க முடியாது. குறிப்பாக இந்த வருஷம் நடக்கக்கூடிய சூரிய கிரகணம் இரவில் நடக்க இருக்குதுங்க. இந்தியாவில் இந்த சூரிய கிரகணத்தை நேரடியாக பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் இந்த ஆண்டின் 2வது சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாதாமாங்க. இது ஆப்பிரிக்க நாடுகள், அமெரிக்கா, அண்டார்டிகா, அர்ஜென்டினா, மொரீசியஸ், பிஜி போன்ற சில பகுதிகளில் மட்டுமே தெரியும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. சூரிய கிரகணம் நடைபெறும்போது சூரிய ஒளி சந்திரனால் பகுதியாகவோ இல்லைன்னா முழுமையாகவோ மறைக்கப்படுவதனால பகல் நேரத்திலேயே மாலை நேரம் போல வெளிச்சம் குறைந்து காணப்படுமாங்க. இருந்தாலும் இந்த நேரத்தில் வெளிவரக்கூடிய ஒளி கண்களுக்கு தீங்கு விளைவிக்கும் அப்படின்னும் ஆபத்தை உண்டாக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. அதனால தான் பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் சூரிய கிரகணத்தை நம்ம நேரடியாக நம்முடைய கண்களால் பார்க்கக்கூடாது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. அதே போல் தேவையில்லாமல் வெளியில் செல்வதையும் தவிர்த்து கொள்ள வேணும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் உலகம் முழுவதும் கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய ஒரு விண்வெளி நிகழ்வாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த வளைய சூரிய கிரகணம் நெருப்பு வளையம் என்ற பெயராலும் அழைக்கப்படுது. இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் சூரியனின் முன்னாடி வந்து அதனுடைய மைய பகுதியை மறைக்கும் போது சூரியன் முழுமையாக மறையாமல் சந்திரனை சுற்றி பிரகாசமான ஒளிவட்டம் தென்படுமாங்க. மேலுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வகை கிரகணம் சந்திரன் பூமியை சுற்றி வரக்கூடிய பாதையில் சற்று தொலைவான நிலையில் இருக்கும்போது நிகழும் அப்படின்னும் சொல்லப்படுது.
இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களை நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். நீங்களும் சூரிய கிரகணத்தை பார்த்துருந்தீங்க, சந்திர கிரகணத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.